வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் உங்க இம்மோர்டல் பிரின்ஸ். நம்ம சேனல்ல பென்டென் சைட்ல இருந்து அபிஷியலா ரிலீஸ் ஆகிற காமிக்கோட ஒவ்வொரு இஷ்யூ எடுத்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு தேர்ட் இஷ்யூ பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் டைமே கொஞ்சம் பயங்கரமா முடிச்சிருப்பாங்க. இந்த வாட்டி எண்டிங்லயும் ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பென்னு எதிரியா இருந்தாலும் மன்னிச்சுட்டு இருக்காரு. ஆனா இதுலதான் பென்னு கொள்ற அளவுக்கு போயிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருக்கீங்க. அது கூட பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்ப வீடியோ பார்க்கலாமா? இந்த வசனம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இது ஹீரோ டைம். இப்ப போன இஷ்யூல நம்ம பென் ஏதோ ஒரு ஏழு நினைச்சுக்கிட்டு வெளிக்கொண்ட வேங்க தொடர்ந்தாங்கன்னா அங்க இருந்தே கண்டினியூ ஆகுது. இங்க நம்ம பென் இன்னுமே ஓடிட்டே இருக்காரு. இப்ப நம்ம வண்டியை நிறுத்திட்டு ஒரு இடத்துல அடிக்க வராங்க. அந்த இடத்துல நமக்கு தெரியுது இன்னுமே குழந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு டென்னிஸ் பேட் எடுத்துக்கிட்டு எழுதி அடிக்க வராங்க. என்னடா கதை இது அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம பென்னு கொஞ்சம் கொஞ்சமா ஹியூமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. அதை பார்த்த பென்னுக்கு பயங்கர ஷாக்கு. நம்ம பென்னு ஒவ்வொரு வாட்டி ஏழில இருந்து ஹியூமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது டயர்டா வருன்னு, அதெல்லாம் அந்த இடத்துல அவருமே டயர்டா இருக்காரு. நம்ம பென்னுக்கு என்ன சொல்லுன்னு தெரியாம அப்படியே பார்த்துக்காங்க. அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி மிலிட்டரி பேஸ காமிக்கிறாங்க. அங்க வந்து ரொம்ப படபடப்பா பார்த்துக்காங்க. ஏன்னா புதுசா ஒரு கிரியேச்சர் வந்து அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு மர்கியாசாலா பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே இறக்கமே இல்லாம கொண்டுட்டு இருக்கு. அதை எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும், அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்காங்க. இப்ப அது எப்படி தடுக்கலாம்னு பிளான் பண்ணதுக்குள்ளேயே மிலிட்டரி பேஸ்க்கே கிராப் வந்துடுறாரு. வந்து கண்ணுல பாக்குற எல்லாத்தையுமே அடிச்சு நொடுக்குறாரு. அந்த இடமே பயங்கரமான கேஸா மாறுது. இதெல்லாம் கிராண்ட்பா மேக்ஸ் தூரத்துல இருந்து பார்த்து இருக்காரு. இன்னொரு பக்கம் கர்னல் டிஃபரெண்டான வெப்பன் எல்லாம் வச்சு அவங்க சோல்ஜர் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த வெப்பன்லாம் கிராப் ஒண்ணுமே பண்ணல. எல்லாத்தையுமே தட்டி விட்டு அசால்ட்டா வந்துட்டே இருக்காரு. கண்ணுல பாக்குற எல்லாத்தையுமே போட்டு போயிட்டே இருக்காரு. சிம்பிளா சைகை எல்லாம் சம ஃப்ளோல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப இந்த அட்டாக்ல இருந்து கிராண்ட்பா மேக்ஸும் தப்பிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இதுக்கப்புறம் நம்ம பொறுத்திருக்க வேணாம், நம்ம யாருன்னு காட்டுவோம். ஆனா இது ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்க போது, பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் எடுத்து அதை ஆக்டிவேட் பண்றாரு. அந்த டிவைஸ் பாக்கிறதுக்குமே வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி டிவைஸ் நம்ம பார்த்ததே இல்ல. அது என்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தை சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம பென்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம பென் சொல்றாரு, அது நான் தான், ஆனா நான் கிடையாது, அது கொஞ்சம் வேற மாதிரி, எனக்கு ஒரே பயமா இருந்துச்சு பென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனும் பயமும் கலந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டைம்ல வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகி செல்ஃப் டிரைவிங்ல எங்கேயோ போகுது. அவங்க பயந்து போயிடுறாங்க. என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்காங்க. அது டைரக்டா மிலிட்டரி பேஸ்குள்ள போகுது. இப்ப நமக்கு புரியுது, கிராண்ட்பா மேக்ஸ் அந்த டிவைஸை வச்சு இந்த வண்டியை தான் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பென்னு தூரத்துல இருந்து கிராப பார்த்துக்காங்க. கிராப் எந்த அளவுக்கு அந்த மிலிட்டரி பேஸையே கொத்து பரோட்டா போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு கிளியரா பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு பயங்கரமா செதுக்கி விட்டுருக்காரு. இதை பார்த்த பென்னு கிட்ட சொல்றாங்க, அந்த டிவைஸ் வச்சு இங்க இருக்க மக்களை காப்பாற்ற முடியும், நீ போய் காப்பாத்து அப்படின்றாங்க. இதை கேட்டோட பென்னு ஏதோ ஸ்பார்க் வந்த மாதிரி டக்குன்னு கிளம்புறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே பென்னு தான் எனக்கு பயமா இருக்கு அது இது அப்படின்னு இருந்தாரு. ஆனா இப்ப பார்த்தா இதா வராண்டா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காரு. என்ன கதைனே தெரியல. அங்கங்கே ஒரு அவுட் ஆஃப் கேரக்டர் போயிட்டு வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா கிளாசிக் பென்டன் பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது அவ்வளவு பெருசா அவருக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நார்மலா இருப்பாரு. ஆனா இவரை கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது ரொம்ப வீக் ஆயிடுவாரு. அதுவும் இல்லாம சம்டைம்ஸ் அழுகிற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் டக்குன்னு போன மாதிரி பட்டுன்னு சண்டைக்கு போவாரு. அதுதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. இது வந்து ஃபியூச்சர்ல பிக்ஸ் பண்ணாங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்னுமே ஸ்மூத்தா சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறம் பென் டைமண்டா மாறாரு. டைமண்டோட லுக்கே பாருங்க, ரகடா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்ப கிராபும் டைமண்டும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. அப்ப கிராப் சொல்றாரு, இன்ட்ரெஸ்டிங், நீ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க, ஆனா டிசிப்ளினா இல்ல. அதுவும் இல்லாம உன்கிட்ட இருந்து வர லேட்டன்ட் ஃப்ரீக்வன்சி ரொம்பவே பழக்கப்பட்டதா இருக்கு அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்ட பென்னு, நீ வளவலன்னு பேசாம என் பிளான் தொட்டு வெளியே போட அப்படின்னு சொல்றாரு. இவங்க பேசுறது கிராண்ட்பா மேக்ஸும் கேட்டுக்காரு. அவருக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு இந்த மாதிரி யார் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு. அது பென்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சரி, ஓகே, இது வரைக்கும் இந்த காமிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல நெருப்பு சிம்பிள் போடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாதான் இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்டினியூஸா போட முடியும். அதுவும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த வீடியோ நான் போடும்போது டக்குனு உங்களால பார்க்க முடியும். அதாவது லைக்கும் சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணிக்கோங்க. இப்ப வந்து பேக் டு டாபிக். இதுக்கப்புறம் டைமண்டும் கிராபும் பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. அதுல கிராபோட லேசர் அட்டாக்கு டைரக்டா பென் அட்டாக் பண்ணுது. அது மூலமா பென்னு திரும்பி ஹியூமன் ஃபார்முக்கே மாறாரு. அதை பார்த்த கிராப், நினைச்சேன் இதை பார்த்தா கான்குரர் பயங்கரமா சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம பில்கேட்ஸ் தான் கான்குரர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹியூமனா மாறின பென்னை ஈஸியா போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு கிராப் பயங்கரமா அட்டாக் பண்ண வராரு. அந்த அட்டாக்ல இருந்து பென் அப்படியே தப்பிச்சுட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பென் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிட்டு பென் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு
கிராண்ட்பா மேக்ஸும் போயிடுறாரு. போனோட சொல்றாரு அது மான்ஸ்டர் கிடையாது, ஏலியன். அதுவும் இல்லாம உன் கசின் நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு குவென் டக்குன்னு கேக்குறாங்க, இவ்வளவு நேரம் எங்க போனீங்க, என்ன பண்ணீங்க, அதுவும் இல்லாம அதுதான் ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேக்குறாங்க. ஆனா கிராண்ட்பா மேக்ஸ் அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, உன் கசின் நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும், பேச்சை வீர வீச்சுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாரு. இதுக்கப்புறம் கிராப காமிக்கிறாங்க. இப்ப நான் பண்ண போறதுலாம் பர்சனல் கிடையாது, ஓகே அப்படின்னு பெண்ணை பார்த்து சொல்றாரு. இன்னொரு பக்கம் பெண்ணு எங்கேயும் ஓட முடியாம கீழே கிடக்குறாரு. அவரும் பதிலுக்கு சொல்றாரு, அவ்வளவுதானே நீ முடிக்கிறதுனா இங்கேயே முடிச்சிடு அப்படின்றாரு. அப்ப கிராப் பெண்ணை அட்டாக் பண்ணதுக்குள்ள கிராண்ட்பா மேக்ஸ் அவர் வண்டியில இருக்க ஒரு சோனிக் பிளாஸ்டர் வச்சு கிராப் அடிச்சு தெடிக்க விடுறாரு. இந்த டைம்லயே பென்னோட ஆமெட்ரிக்ஸ் ஆக்டிவேட்டும் ஆகுது. அதில் அடுத்த இடம் தான் மாறுறாரு. அதுவும் 4 ஆம்ஸா மாறுறாரு. இதுக்கப்புறம் ரெஸ்ட் இன் ஹிஸ்டரி தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு சீனுமே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. அந்த கிராப் அடிச்சு தோரணமா தொங்க விடாதுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா ஸ்பைடர்மேன் படத்துல ஹல்க் எப்படி பயங்கரமா காட்ட போறாங்களோ இந்த இடத்துல 4 ஆம்ஸா ஆல்ரெடி காட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். கடைசியா கிராப்ப பயங்கரமா அடிச்சு போட்டு நீ கிராப் இல்லடா பாத்திரத்துல நாடு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்காரு. அந்த டைம்லயே மிலிட்டரி பேஸ்க்குள்ள திரும்பி காமிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தோட அடுத்த டார்கெட்டா பென் தான் இருக்காரு. ஏன்னா அந்த கிரியேச்சரே அடிச்சு நுழைக்கிட்டானா இவன் அதை விட பயங்கரமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட டார்கெட்டும் பெண்ணா மாறுறாரு. ஆனா பெண்ணை காப்பாத்தலாம் கிராண்ட்பா மேக்ஸ் இருக்காருன்னு அந்த இடத்துல ஒரு ஸ்மோக்க போட்டு சோல்ஜர்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி பெண்ணை காப்பாத்திருக்காரு. இந்த இடத்துல கர்னலுக்கு பயங்கரமா காண்டாகுது. இங்க இவ்வளவு பெரிய சம்பவமா இருக்கு, 2 வித்தியாசமான கிரியேச்சர் பார்த்திருக்கோம், எதையுமே நம்மளால பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப இந்த இடத்துல கிராப் தப்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சீன்ல கிராபே காமிப்பாங்க. இந்த இடத்துல கிராப பெண் அடிக்க மட்டும் இல்ல மொத்தமா அடிச்சு மர்கியா செலவே பண்ணிட்டாரு. பாத்தீங்களே ஃபர்ஸ்ட் மர்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கான்குரர் வில்கேட்ஸ்க்கு நியூஸ் போகுது. நம்ம கிராபே ஒருத்தர் பூமியில அடிச்சிட்டானாமா, யாராம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்கேட்ஸ்க்கு கிளியரா தெரியுது பூமியில யாராலையுமே கிராப் அடிக்க முடியாது, அப்படி அடிச்சிருக்கானா அவன் சாதனால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்கிட்ட தான் ஆமெட்ரிக்ஸ் இருக்கு. இப்பவே பூமி கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை நோக்கி வராரு. நம்ம பெண்ணும் ஏதோ ஒரு சப்ப பையனை அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்காரு. இன்னொரு பக்கம் கான்குரர் வில்கேட்ஸ் பெண்ணை நோக்கி வராரு. இதோட இந்த இஷ்யூவை அப்படியே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த இஷ்யூல பெண்ணுக்கு யாரு மெயின் வில்லனா இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் மூலமா காமிச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, சாம்போசோரா. சோ இந்த சாம்போசோவே உங்க ஆட்கள் இருந்தா அடுத்த இஷ்யூல பென் ஃபேஸ் பண்ண போறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி பென் கோஸ்ட் ஃப்ரீக் வச்சுதான் இவனை கதை விட்டுருப்பாரு. ஆனா இந்த வாட்டி இந்த பென்னோட ஆமெட்ரிக்ஸ்குள்ள கோஸ்ட் ஃப்ரீக்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த வில்லனை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். சோ அந்த இஷ்யூ ரிலீஸ் ஆன உடனே இதே மாதிரி வீடியோ போடுவேன். அது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த வீடியோ நான் போட்டோட டக்குனு உங்களால பார்க்க முடியும். சரி ஓகே, இந்த இஷ்யூல இருந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பென்டென் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சனிக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே.